மாணவ செல்வங்களே, பல்லுறுப்புக்கோவைகள், பல்லுறுப்புக்கோவைகளின் வகைகள் மற்றும் மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல் மற்றும் பல்லுறுப்புக்கோவைகளின் அளவு பற்றி நாம் முந்தைய அமர்வில் கற்றுக்கொண்டோம். இந்த அமர்வில் நம் பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியத்தை பற்றி அறிந்து கொள்வோம். தலைப்புக்குள் செல்வதற்கு முன் சில விஷயங்களை பற்றி விவாதிப்போம். மாணவர்களே, ஒரு புள்ளியில் பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பு என்ன தெரியுமா? பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பை எப்படி கண்டுபிடிப்பது தெரியுமா? கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு புள்ளியில் பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பை புரிந்து கொள்வீர்கள். ஒரு புள்ளியில் பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பை கண்டறிவீர்கள். பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியத்தை கண்டறிவீர்கள். எஞ்சிய தேற்றம், காரணி தேற்றம். முக்கிய வார்த்தைகள்: பல்லுறுப்புக்கோவைகள், பூஜ்ஜியம் பல்லுறுப்புக்கோவை, நிலையான பல்லுறுப்புக்கோவை, நேரியல் பல்லுறுப்புக்கோவை, எஞ்சிய தேற்றம், காரணி தேற்றம். நமது முந்தைய அமர்வில் சில புள்ளிகளை நினைவு கூர்வோம். மோனோமியல் ஒரு சொல்லை கொண்ட பல்லுறுப்புக்கோவை மோனோமியல் எனப்படும். எடுத்துக்காட்டுகள்: 3x, 4y, x மேலிலக்க 2 மற்றும் பல. பைனோமியல் இரண்டு சொற்களை கொண்ட பல்லுறுப்புக்கோவை பைனோமியல் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டுகள்: x கூட்டல் 4, 3y மேலிலக்க 3 கூட்டல் 4x மேலிலக்க 2, x மேலிலக்க 2 கூட்டல் 1 மற்றும் பல. ட்ரைனோமியல் மூன்று சொற்களை கொண்ட பல்லுறுப்புக்கோவை ட்ரைனோமியல் எனப்படும். எடுத்துக்காட்டுகள்: x மேலிலக்க 2 கூட்டல் x கூட்டல் 4, 2x மேலிலக்க 3 கூட்டல் 3x மேலிலக்க 2 கூட்டல் 15 மற்றும் பல. x மேலிலக்க 2 கூட்டல் x கூட்டல் 5. ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள் மற்றும் ஒரு பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பு பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பு. ஒரு பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பு p வட்ட அடைப்புக்குறிக்குள் x என்பது p வட்ட அடைப்புக்குறிக்குள் a. இப்போது x ஈடு a ஆகும். p வட்ட அடைப்புக்குறிக்குள் a என்பது x ஈடு a வில் உள்ள பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம். p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஒரு உண்மையான எண் m என்பது ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியமாக இருந்தால் p வட்ட அடைப்புக்குறிக்குள் m ஈடு பூஜ்ஜியம். இது x ஈடு m இல் p வட்ட அடைப்புக்குறிக்குள் x இன் மதிப்பு என்றும் m பூஜ்ஜியமாக இருந்தால் p வட்ட அடைப்புக்குறிக்குள் m ஈடு பூஜ்ஜியம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் உள்ள பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பையும் பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியத்தையும் கண்டறிய சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். உதாரணம் 1. p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு கழித்தல் x மேலிலக்க 2 கழித்தல் 2x கூட்டல் 6 என்றால் நாம் x ஈடு 1 போட்டால் p வட்ட அடைப்புக்குறிக்குள் x நமக்கு கிடைக்கும். p வட்ட அடைப்புக்குறிக்குள் 1 ஈடு கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் 1 மேலிலக்க 2 கழித்தல் 2 வட்ட அடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் 6 ஈடு 0. 3 என்பது x ஈடு 1இல் உள்ள p வட்ட அடைப்புக்குறிக்குள் x இன் மதிப்பு.
இதேபோல் எக்ஸ் ஈடு 2ஆக இருக்கும்போது பி வட்ட அடைப்புக்குறிக்குள் எக்ஸின் மதிப்பு பி வட்ட அடைப்புக்குறிக்குள் 2 ஈடு கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் 2 மேலிலக்க 2 கழித்தல் 2 வட்ட அடைப்புக்குறிக்குள் 2 கூட்டல் 6 ஈடு கழித்தல் 2. எனவே கழித்தல் 2 என்பது எக்ஸ் ஈடு 2இல் உள்ள பி வட்ட அடைப்புக்குறிக்குள் எக்ஸின் மதிப்பு. மாறிகளின் குறிப்பிடப்பட்ட மதிப்பில் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பையும் காண்க. பி எக்ஸ் சமன் -5 3 2 எக்ஸ் கூட்டல் 5 எக்ஸ் சமன் 2 இல் தீர்வு எக்ஸ் சமன் 2 இல் பி எக்ஸ் சமன் -5 3 2 எக்ஸ் கூட்டல் 5 ஐ கருத்தில் கொள்ளுங்கள். எக்ஸ் சமன் 2 இல் பி எக்ஸ் இன் மதிப்பு பி 2 சமன் -5 23 -2 பெருக்கல் 2 கூட்டல் 5 சமன் -40 4 கூட்டல் 5 சமன் -39. எக்ஸ் சமன் 4 இல் பி எக்ஸ் சமன் எக்ஸ் 2 முதல் 9 வரை. எக்ஸ் சமன் 4 இல் பி எக்ஸ் சமன் எக்ஸ் 2 முதல் 9 வரை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். எக்ஸ் சமன் 4 இல் பி எக்ஸ் இன் மதிப்பு பி 4 சமன் 42 முதல் 9 வரை சமன் 16 முதல் 9 வரை சமன் 7 எக்ஸ் சமன் 3 இல் பி எக்ஸ் சமன் -2 எக்ஸ் கூட்டல் 12 எக்ஸ் சமன் 3 இல் பி எக்ஸ் சமன் -2 எக்ஸ் கூட்டல் 12 ஐ கவனியுங்கள். எக்ஸ் சமன் 3 இல் பி எக்ஸ் இன் மதிப்பு பி 3 சமன் -2 பெருக்கல் 3 கூட்டல் 12 சமன் -6 கூட்டல் 12 சமன் 6. இப்போது பி எக்ஸ் சமன் எக்ஸ் 3 முதல் 1 வரை என்ற பல்லுறுப்புக்கோவையை கவனியுங்கள். 1 என்றால் என்ன? பி 1 சமன் 13 முதல் 1 வரை சமன் 0. பி 1 சமன் 0 எனில் நாம் அதைச் சொல்கிறோம். 1 என்பது பல்லுறுப்புக்கோவை இப் எக்ஸ் இன் 0. இதேபோல் 5 என்பது ஆர் எக்ஸ் இன் 0 என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம். இங்கு ஆர் எக்ஸ் சமன் எக்ஸ் 5. பொதுவாக ஒரு பல்லுறுப்புக்கோவை இப் எக்ஸ் இன் 0 என்பது பி சி சமன் 0 ஆக இருக்கும் ஒரு எண் சி என்று கூறுகிறோம். மேலும் பல்லுறுப்புக்கோவையின் 0 எக்ஸ் 5 ஐ 0க்கு சமன் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது என்பதையும் கவனிக்கவும். அதாவது எக்ஸ் 5 சமன் 0 இது எக்ஸ் சமன் 5 ஐ அளிக்கிறது. மேலும் ஆர் எக்ஸ் சமன் 0 ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. மேலும் 5 என்பது பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலமாகும். ஆர் எக்ஸ் சமன் 0. எனவே 5 என்பது பல்லுறுப்புக்கோவையின் 0 எக்ஸ் 5 அல்லது பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலமாகும். எக்ஸ் 5 சமன் 0. இப்போது மாறிலி பல்லுறுப்புக்கோவை 8 ஐ கவனியுங்கள். இதன் 0 என்னவென்று உங்களால் சொல்ல முடியுமா? இதற்கு 0 இல்லை, ஏனெனில் 8 0 இல் உள்ள எந்த எண்ணாலும் எக்ஸ் ஐ மாற்றினால் நமக்கு 8 கிடைக்கிறது. பூஜ்ஜியம் அல்லாத நிலையான பல்லுறுப்புக்கோவைக்கு 0 இல்லை.
சரி மாணவர்களே, இப்போது ஒரு முக்கியமான வினவல் ஒரு இனம். அதுதான் பூஜ்ஜியத்தின் பூஜ்ஜியங்கள் என்ன? பல்லுறுப்புக்கோவையா? ஒவ்வொரு மெய்யெண்ணும் பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியமாகும். பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை பற்றிய இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். கழித்தல் 4 மற்றும் 4 பல்லுறுப்புக்கோவையின் x கழித்தல் 4 பூஜ்ஜியங்களா என்பதை சரிபார்க்கவும். தீர்வு: p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு x கழித்தல் 4. இப்போது p வட்ட அடைப்புக்குறிக்குள் 4 ஈடு 4 கழித்தல் 4 ஈடு 0. p வட்ட அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 ஈடு கழித்தல் 4 கழித்தல் 4 ஈடு கழித்தல் 8. பல்லுறுப்புக்கோவையின் ஒரே பூஜ்ஜியம் x கழித்தல் 44 என்றும் நாம் கூறலாம். எடுத்துக்காட்டு: பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியத்தை கண்டறியவும். p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு 4x கூட்டல் 5. தீர்வு கொடுக்கப்பட்டது. p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு 4x கூட்டல் 5. பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியத்தை கண்டறிவது p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு பூஜ்ஜியத்திற்கான சமன்பாட்டை கண்டறிவதற்கு சமம். எனவே 4x கூட்டல் 5 ஈடு 0. 4x ஈடு கழித்தல் 5. x ஈடு கழித்தல் 5 கீழ்க்கோடு 4. பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியமும் அப்படித்தான். கழித்தல் 5 கீழ்க்கோடு 4 p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு 4x கூட்டல் 5. வடிவத்தில் உள்ள p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு ax கூட்டல் b பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியத்திற்கான பொது வடிவத்தை வரையறுப்போம். எனவே ax கூட்டல் b ஈடு 0. ax ஈடு கழித்தல் b. x ஈடு கழித்தல் b கீழ்க்கோடு a டேஷ். எனவே கழித்தல் b கீழ்க்கோடு a பல்லுறுப்புக்கோவையின் ஒரே பூஜ்ஜியம் p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு ax கூட்டல் b. அதாவது ஒரு நேரியல் பல்லுறுப்புக்கோவை 1 மற்றும் ஒரே ஒரு பூஜ்ஜியத்தை கொண்டுள்ளது. உதாரணம் 1ஐ பார்ப்போம். 5 மற்றும் 0 என்பது பல்லுறுப்புக்கோவையின் x கூறைக்குறி 2 கழித்தல் 5xஇன் பூஜ்ஜியங்களா என்பதை சரிபார்க்கவும். தீர்வு: விடுங்கள். p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு x மேலிலக்க 2 கழித்தல் 5x. பிறகு p வட்ட அடைப்புக்குறிக்குள் 0 ஈடு 0 மேலிலக்க 2 கழித்தல் 5 வட்ட அடைப்புக்குறிக்குள் 0 ஈடு 0. மற்றும் p வட்ட அடைப்புக்குறிக்குள் 5 ஈடு 5 மேலிலக்க 2 கழித்தல் 5 பெருக்கல் 5 ஈடு 25 கழித்தல் 25 ஈடு 0. எனவே 5 மற்றும் 0 இரண்டும் x கூறைக்குறி 2 கழித்தல் 5x என்ற பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள் மீதுள்ள தேற்றம் மற்றும் காரணி தேற்றத்தின் அறிக்கையை சரிபார்ப்போம். மீதமுள்ள தோற்றம் q வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு xa என ஒரு நேரியல் பல்லுறுப்புக்கோவை q வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஆல் வகுக்கப்பட்டால் 1ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எந்த பல்லுறுப்புக்கோவைக்கும் இந்த பிரிவின் எஞ்சிய பகுதி இப்போது q வட்ட அடைப்புக்குறிக்கு a சமமாக இருக்கும் என்று எஞ்சிய தேற்றம் கூறுகிறது.
இந்த தேற்றம் உண்மையில் வகுத்தல் செய்யாமல் எஞ்சிய பல்லுறுப்புக்கோவையை கண்டறிய மிகவும் உதவியாக இருக்கும். காரணி தேற்றம். காரணி தேற்றம் f வட்ட அடைப்புக்குறிக்குள் x என்பது ஒன்றை விட அல்லது அதற்கு சமமான பட்டத்தின் பல்லுறுப்புக்கோவையாக இருந்தால் a என்பது ஏதேனும் உண்மையான எண்ணாக இருந்தால் வட்ட அடைப்புக்குறிக்குள் x கழித்தல் a என்பது f வட்ட அடைப்புக்குறிக்குள் a என்றால் f வட்ட அடைப்புக்குறிக்குள் x இன் காரணியாகும். f வட்ட அடைப்புக்குறிக்குள் a ஈடு 0. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் f வட்ட அடைப்புக்குறிக்குள் a ஈடு 0 எனில் வட்ட அடைப்புக்குறிக்குள் x கழித்தல் a f வட்ட அடைப்புக்குறிக்குள் x இன் காரணி என்று கூறலாம். இந்த கோட்பாடுகள் நம் அடுத்த அமர்வுகளில் தெளிவாக விளக்கப்படும். மேலும் நாம் பல்லுறுப்புக்கோவைகளின் வடிவியல் தொடர்பை கற்றுக்கொள்வோம். அங்கு பின்வரும் வகுப்புகளில் வரைபடங்களை பயன்படுத்தி பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களை காட்டலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டியதில்லை. பூஜ்ஜியம் என்பது பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியமாக இருக்கலாம். ஒவ்வொரு நேரியல் பல்லுறுப்புக்கோவைகளுக்கும் ஒரே ஒரு பூஜ்ஜியம் உள்ளது. ஒரு பல்லுறுப்புக்கோவை ஒன்றுக்கு மேற்பட்ட பூஜ்ஜியங்களை கொண்டிருக்கலாம்.